நடிகை கஸ்தூரிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. என்னடா இது ரத்தம்? யாரோ தளபதி மேல கை வச்சுட்டு என்னடா? லீவ் இட். ஒரு வீரனுக்கு இதெல்லாம் ஜகஜண்டா. வாடா வாடா. வலியோடு தளபதி வராரு. வலியோடு அவர் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும். குறிப்பாக தான் சிங்கிள் மதர் எனவும் தனக்கு ஸ்பெஷல் சைல்டு உள்ளது எனவும் அவரை பராமரிப்பதற்காக நான் மட்டுமே உள்ளேன், அதனால எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என அவர் ஜாமீன் மனு கோரியிருந்தார். எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்குதாயா இங்க வந்து, ஆனா இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்ல சாமி. ஜாமீன் மனு மீதான விசாரணையானது இன்று நடைபெற்ற நிலையில் தற்போது 14வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தயாளன் அவர்கள் தற்போது நிபந்தனை ஜாமீன் அளித்து உத்தரவிட்டிருக்கிறார். அது சரி, 7 நாள் வச்சு அடிச்சு அனுப்புறதா தானே பேச்சு, 6 நாள்லயே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வா. போடா பிக்காளி பீத்தப்பட. அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, அவங்க கையில காலில் வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சார் ரெடி சார். நான் உங்க என்னை வணக்கம். டெல்லிக்கு லாரியில போற நாய் தானே, எப்ப போனா என்ன? அனைவருக்கும் வணக்கம். என்னை குடும்பம் போல் பாதுகாத்த நண்பர்களுக்கு நன்றி. அரசியல் வித்தியாசம் பாராமல் எனக்காக ஆதரவு தந்த அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி. சோரி புடிச்ச பயல எல்லாம் தலைவேன், புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவேன்ற. என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. ஆந்திரா தெலுங்கானா மக்களுக்கு மிகப்பெரிய மனம் மிகுந்த நன்றி. கண்ணே, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம், ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்துதாண்டி ஆகணும். புழல் சிறையில் என்னை நன்றாக நடத்திய அனைவருக்கும் நன்றி. நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். ஓசில சாப்பிட்ற பண்ணிக்க உதாரு வேற. நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார், ஜனங்களா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுட்டு துடிச்சிட்டு இருக்காங்க சார். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி தற்போது ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா, கம்பளை இல்லையா, கடையடைப்பு இல்லையா, அர்த்தால் இல்லையா, கடையடைப்பு. நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு நடிகை கஸ்தூரி தேடப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மை தகவலை வெளியாகி இருக்கிறது. சார், நான் பாட்டுக்கு மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் வேலை உண்டு நான் உண்டு தான் இருந்தேன். எனக்கு ஆசை காட்டி இந்த மாதிரி பிசினஸ் பண்ண சொன்னதே என் கூட இருந்த போஸ்ட்மேன் சார். ஆபாச நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்ல ஒரு தயாரிப்பாளர் வீட்டுல அந்தரங்கமான இடத்துல தனிப்பட்ட முறையில இருக்கும் பொழுது தெலுங்கு மக்களை இழிவாக பேசிய வழக்குல எழும்பூர் காவல் நிலையத்துல இவர் மீது புகாரானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த எழும்பூர் காவல் நிலையத்துல கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில நடிகை கஸ்தூரி மீது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிரிவின் கீழ வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க, 3ன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே. உன் மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். இதனை அடுத்து தலைமறைவாகியுள்ள நடிகை கஸ்தூரி ஹைதராபாத்தில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தேடி போலீஸ் இருக்கா? இந்த நிலையில நடிகை கஸ்தூரியை கைது செய்தது எப்படி என்ற ஒரு அதிர்ச்சி தகவலானது தற்போது வெளியாகியுள்ளது. ஹைதராபாத்ல சினிமா தயாரிப்பாளர் ஒருவரின் வீட்டில நடிகை கஸ்தூரி பதுங்கி இருந்த போது தான் போலீசார் கைது செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடா வெளியா. இப்ப தயாரிப்பாளர் வீட்டுல போய் இவங்க பதுங்கி இருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கு இவங்க அடிக்கடி
சென்னையில இருந்து அடிக்கடி ஆமா அடிக்கடி அது போக பக்கத்துல அதுல ரூம்ப போட்டு லைட்டா கொஞ்சம் போக்குவரத்துமா வேற இருந்துச்சு. அவங்க பெருசா படம் நடிக்கிறது இல்ல, எதுவும் நடிக்கிறது இல்ல, பெருசா இல்ல சிறுசாம நடிக்கிறது இல்ல. ஆனா இந்தியா முழுக்க சுத்தி வந்துருக்காங்க. அதுக்கெல்லாம் எதுக்கு? எனி டைம் என்ஜாய் பண்றதுக்கு தான். கரெக்டா சொன்னேன். தெரியல, ஹைதராபாத்ல 2 நாள் போயிட்டு தங்கிட்டு வருவாங்களாம், கர்நாடகாவில் 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வருவாங்களா. அவ ரெக்கார்ட் டான்ஸ்ல பல ஊர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கா. என்னவா இருக்கும் இப்ப இந்தியா முழுக்க சுத்துவாங்க. எல்லாம் 3 நாள் 4 நாள் ஒரு ஸ்டேட் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குது. இல்ல பிசினஸ் பண்ணுவாங்கடா. நீ கை மாத்திர விவகாரமே வேறையாச்சே. சோசியல் சமூக சேவை செஞ்சுட்டு வர்றாங்க. ஆமா அவங்களுக்கு 2 நாள் இங்க 2 நாள் அங்க. பொதுமக்கள் சேவைக்காக நாங்க ஒரு பெரிய கடைக்குழு வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஒத்திகை பார்த்துட்டு இருந்தோம். அரங்கேற்றம் முடியறதுக்குள்ள இப்படி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே சார். இந்த ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளன் செல்போனை பயன்படுத்தி யார் யாரிடம் எல்லாம் நடிகை கஸ்தூரி பேசினார் என்ற கோணத்துல விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். என்னது இது? இதனை அடுத்து எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க திட்டமிட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன மாட்டினியா இன்ஸ்பெக்டர்? இவனை கூட்டின்னு போய் தலைகீழ தொங்க விட்டு தண்ணி ஊற்றி அடிப்பீங்களோ இல்ல தரையில படுக்க வச்சு ராவா அடிப்பீங்களோ? அதுக்கு முன்னாடி என் கண் எதிர்க்க 2 அடி அடிச்சு கூட்டின்னு போங்க சார். டேய் போடா. அது ஏதோ அந்த மீட்டிங் பேசும்பொழுது அவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது என்னை வந்து நிறைய பேர் உடம்பை வித்து பொழைக்கிறான் அப்படின்னு நிறைய பேர் என்னை கமெண்ட் பண்றாங்க. அப்படி இருந்தாலுமே அதுல எனக்கு வந்து என்னோட உழைப்பு இருக்கு, அப்ப உழைச்சு தானே நம்ம அதை வாங்குறோம், அதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு அவங்களே அதுல பேசியிருக்காங்க. உனக்கு ஆடணும் ஆசை இருந்தா என் வீட்டு மொட்டை மாடியில நிலா வெளிச்சத்துல ஆடு. நீ கதகளி ஆடுனா நான் கரகாட்ட ஆடுறேன், நீ குச்சிப்பிடி ஆடுனா நான் குத்தாட்ட ஆடுறேன். அதை விட்டு ஊர் ஊரா போய் பல பேர் முன்னால ஆடுறது இதோட நிறுத்திக்க. என்ன உன்னை அம்பிட்டு போல கண்ணாலேயே கற்பழிக்கிறாமா, கண்ணாலேயே கற்பழிக்கிறான். தற்போது நடிகை கஸ்தூரி மீது என்னென்ன வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? பிராத்தல் நடை சார், பிராத்தல். கலவரத்தை தூண்டும் வகையில பேசியது, இரு மொழி மற்றும் இன மக்களிடையே அவதூறு கருத்துக்களை கூறி கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியது உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்ற கேஸ்ல இவன் பேர்ல எழுதல. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ரெட்டை கொலையும் 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கற்பழிப்பையும் இவன் பேர்ல எழுதல. டீலர் எல்லா கேஸையும் என் பேர்ல எழுதுறீங்களா? பார்ட்னர் பேர்ல பாதி எழுதுங்க சார். ஆஹா, என்ன ஒரு உயர்ந்த உள்ளம். ஏலே கொருக்குப்பேட்டை கொலையும் தாம்பரத்துல தாலி எடுத்தது இவன் பேர்ல எழுதல. சென்னையில் மட்டுமல்லாமல் மதுரை மற்றும் திருச்சி உள்ளிட்ட மாநகரங்களிலையும் கஸ்தூரி மீது அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. அப்ப அங்க போய் தங்கியிருக்காங்க. அப்ப போலீஸ் இங்க இருந்து போன, தமிழ்நாட்டுல இருந்து போன போலீஸ் வந்து லேடி போலீஸ் போயிருக்காங்க. சோ அவங்க போய் அங்க கஸ்தூரி தங்கியிருக்கிற அந்த அந்தரங்கமான அந்த வீட்டுல, அந்த பண்ணை வீட்டுல டோரை நாக் பண்ணும் பொழுது ரொம்ப நேரம் திறக்கல. அங்கதான் சொன்னோம் சார், அவ மோசமான பொம்பளை. இந்த மாதிரி நீங்க திறக்கல கதை உடைச்சிட்டு உள்ள வரும்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறமா தான் அவங்க திறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் திறந்துருக்காங்க. போலீஸ்ன்னு பார்த்தோன்னே போலீஸா அப்படின்னு ஷாக் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஏங்க நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இவ்வளோ வச்சுங்கிறவன் செய்யலாமா அந்த வேலை? காரை விட்டு நடிகை கஸ்தூரி சிரித்த முகத்துடன் இறங்கி செல்லும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளது. அநேகமா இதுதான் உனக்கு கடைசி சிரிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். நடிகை கஸ்தூரி அது அவசியமற்றது. இதெல்லாம் வந்து சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு குற்றமா? முதல்ல தான் கேள்வி. இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். அப்போ நம்மள்ட்ட ஒரு அடிப்படையான கேள்வி இருக்குது. சீமான் மனைவி கயல்விழி, அவங்க ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர். அந்த கயல்விழியும் அந்த புற சேவைக்காக அவரது குடும்பத்தார் அழைத்து வரப்பட்டார்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அவசரமா போய் இவ்வளவு தனிப்படை போய் விரைந்து கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்துற அளவுக்கு ஒரு பெரிய குற்றமா என்ன? டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? இவர்களுக்கு இடையே ஒரு கள்ள தொடர்பு இருக்குது. உங்க அக்காவுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் 10 வருஷமா ஒரு லிங்க். இவ அடிக்கடி அங்க போயிட்டு வருவா. அந்த கள்ள தொடர்பை காப்பாற்றுவதற்காக அவர்கள் எந்த உச்சத்திற்கும் செல்வார்கள். கேவலம் ஒரு பிச்சைக்காரி கூட நீ விட்டு வைக்கிறியாடா? கையில குழந்தை வச்சிருக்காங்கப்பா. ஆமா, கையில குழந்தை வச்சுட்டு எனக்கு பாருங்க குழந்தைலாம் இருக்கு, குழந்தைய நான் எப்படி விட்டுட்டு வர முடியும்? இவன் இப்ப இவங்க 3 பேருக்கும் முன்னாடி
அந்த குழந்தைக்கு யார் அம்மா அப்படிங்கிறது, அந்த குழந்தைக்கு யார் வேணாலும் அம்மா ஒருத்தர் போட்டோம் அப்படின்னு அமாவாசை படத்துல சத்யராஜ் பேசுற டைலாக் தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த குழந்தைக்கு யாரு வேணும்னாலும் அப்பனா இருக்கட்டுங்க, அவனை வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு படிக்க வச்சு ஆளாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. தாயமாவுக்கு மட்டும் இல்லைங்க, என் தொகுதியில எந்த ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் நான் இந்த மாதிரி முடிவு தாங்க எடுத்திருப்பேன். சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தா எரியவே எரியாதுமா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.